ஒரு அழகான காடு. அங்க நிக்கோன்னு ஒரு அணில் இருந்துச்சு. அவ ரொம்ப உஷாரான ஆளு. இல்ல இல்ல, குளிர்காலம் ரொம்ப பெருசு. எனக்கு இன்னும் நிறைய கொட்டைங்க வேணும். ஹே நிக்கோ, ஏன் இவ்வளோ அவசரம்? நீயும் ஏன் எங்க கூட சேர்ந்து உணவை சேர்க்கக்கூடாது? எல்லாத்தையும் ஒரே அடுக்கல வச்சா ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும்ல. ஒன்னா வைக்கவா? சான்ஸே இல்ல. அப்புறம் நீங்க எல்லாரும் அதை எடுத்துட்டு போயிடா நான் என்ன பண்றது? எனக்கு என் மேல மட்டும்தான் நம்பிக்கை. பரவாயில்ல நிக்கோ, எங்க கூட வா. நாம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். வேணாம்ப்பா, ஷேர் பண்ணா நாம வீக் ஆகிடுவோம். நான் போய் இன்னும் நிறைய ஒளிச்சு வைக்கணும். குளிர்காலம் வந்துருச்சு. எங்கும் பனி. நிக்கோக்கு இப்போ பயங்கரமான பசி. பதறாத நிக்கோ, நீதான் இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நிறைய ஒளிச்சு வச்சிருக்கியே. நமக்கு எதுக்கு கவலை? நிக்கோ முதல் இடத்தை சோதிக்கிறான். என்னடா இது, இங்க ஒண்ணுமே இல்லையே. இரண்டாவது இடத்தை பார்க்கிறான். ஆஹா, இங்கேயும் எம்டியா இருக்கு. மூன்றாவது இடம் அதிர்ச்சி அடைகிறான். ஐயோ, இந்த பாறைக்கு அடியிலையும் ஒண்ணும் இல்லையே. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. கடவுளே, நான் உணவை ரொம்ப ஓவர் பத்திரமா ஒளிச்சு வச்சிட்டேன் போலயே. எனக்கே இப்போ அது எங்க இருக்குன்னு ஞாபகம் இல்லையே. நிக்கோ ரொம்ப பயந்துட்டான். கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இப்போ என்ன செய்யறதுன்னு அவனுக்கே தெரியல. மறுநாள் காலை நிக்கோ மத்த அணில்களை பார்க்கறான். அவங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. ஹே நிக்கோ, பார்க்க ரொம்ப டயர்டா தெரியற. நீ ஓகேவா? எனக்கு என் சாப்பாடு கிடைக்கல. நான் எல்லா இடத்துலயும் ஒளிச்சு வச்சேன். ஆனா இப்போ எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுக்கு என்ன இப்போ? இங்க வா, ஒன்னா சாப்பிடுவோம். நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? நான் தான் உங்களுக்கு தரவே இல்லையே. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டாதான் ருசி அதிகம் நிக்கோ. வா, வந்து சாப்பிடு. அவங்க நிக்கோக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்கல. அதோடு அவன் தொலைச்ச இடத்தை கண்டுபிடிக்கவும் ஹெல்ப் பண்ணாங்க. வசந்த காலம் வந்துச்சு. நிக்கோ இப்போ மாறிட்டான். இங்க ஒண்ணு வைக்கலாம், அங்க ஒண்ணு வைக்கலாம். ஆனா இந்த தடவை நாம எல்லாரும் சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அன்னில இருந்து நிக்கோ எதையும் தனியா ஒளிச்சு வைக்கிறதில்ல. எல்லாத்தையும் ஷேர் பண்றான். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பத்திரமா பாதுகாக்கலாம். ஆனா அப்பவும் அதை இழக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே பசிங்கிறதே இருக்காது. நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்க. நன்றி.